ஓம் நம சிவாய. எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வரப்போகிறது, வந்துகிட்டே இருக்கு, வந்துருச்சு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறவங்களுக்கும் பிறந்துகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் 2025ல இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பொருந்தணும். அதனாலதான் இப்பவே 3 காலத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்ப அந்த 2025ஆம் ஆண்டு என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இன்னும் பெரியோர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஒரு வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதம் அடங்கியது ஒரு வருஷம். அந்த 12 மாசத்துல ஒருவருடைய வாழ்க்கை மேலே 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 போகலாம், கீழேயும் போகலாம். தலைகீழா மாறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு வலிமை உண்டு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எதுல சறுக்கல் இருக்கலாம், என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யும் போது இந்த சறுக்கலை நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் முழுசா பாத்துருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான காலம், உங்களுக்கான போர்க்களம், அவ்வளவுதான். சரி, இதுவரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்கும்? பல பேருடைய வெறுப்புக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாம சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கும் ஆளாகி இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய அவமானம், வேலைக்காரர்களால அவமானம், நண்பர்களால, துரோகிகளால விரக்தி, வலி. பூர்வீக பூமிய விட்டுட்டு வேற ஊருக்கு, வேற நாட்டுக்கு குடிபெயர்ந்து போதாத காலத்துக்கு குடி, சூது, ஆண் பெண் பழக்க வழக்கங்களால ஊரை விட்டு வெளி உலகத்துல அலையக்கூடிய நிலை. தங்கத்துக்கு இடம் இல்ல, நிம்மதியா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு குடும்பம் இல்ல, குடும்பமே இருந்தாலும் எதிரி மனப்பான்மை, அப்புறம் போதா குறைக்கு விபத்து, நோய், கழுத்தை பிடிக்கிற கடன், துரோகம், அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய சூழ்ச்சி, வலைப்பின்னல், தடை, நிம்மதியா தூக்கம் இல்ல, கௌரவம் காணா போயிடுச்சு. இப்படி பல பிரச்சனைகள்ல என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் விழுந்து கிடக்கிறீர்கள், சோர்ந்து கிடக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு, அதாவது விழுந்து கிடக்கிற, சோர்ந்து கிடக்கிற, துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் துவண்டு கிடக்கிற, வாழ்க்கை முழுவதும் வலியை சுமந்து கிடக்கிற, பிறந்ததிலிருந்து சந்தோஷத்தை, கௌரவத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கைங்கிற போராட்ட களத்துல ஓய்வே இல்லாம வாழ்வா சாவாங்கிற கடைசி கட்டத்தை கடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே நீங்கள் விடப்போகும் அரைக்கூவல் என்ன தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மறுபிறவி எடுத்து மாவீரனாக, மாவீர மங்கையாக மாறும் வருடம் இது. எப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுதாங்க இந்த 2025ஆம் ஆண்டு 50-60 வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. 2025ஆம் ஆண்டு முழுக்க 3 பெயர்ச்சிகள், மிகப்பெரிய பெயர்ச்சிகள். குரு பகவான் மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். சனி பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார். அப்புறம் குடும்பஸ்தானத்துல குருவும், சுகஸ்தானத்துல செவ்வாயும், சதுரஸ்தானத்துல கேதுவும், பாக்கியஸ்தானத்துல சனி மற்றும் சுக்கிரனும், விரயஸ்தானத்துல ராகுவும், இப்படி கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அதாவது நீங்க நினைக்கிறது, நினைச்சு சிரிக்கிறது எனக்கு புரியுது. மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படிங்கிறது மாதிரி எந்த பயிற்சினாலையும் எங்க வாழ்க்கை மாற மாட்டாங்குது. மின்னல் மாதிரி சறுக்கு சறுக்குன்னு வந்துட்டு போவதை தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது முதல்ல நம்ம ஜாதகத்தை ஒதுக்கி வைப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கையில. அப்பதான் நீங்க ஏன் இந்த பூமியில பிறப்பு எடுத்தீர்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பெரிய வழியா இருக்காது. இந்த பூமியில வாழறது, ஜெயிக்கிறது, புகழ் அடையிறது பெரிய விஷயமா இருக்காது. அதாவது நாம எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இதுதான் உண்மை. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயல் வினைக்கும் அதற்கேற்றது மாதிரி பலன் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம்னா கர்மா, உங்களுக்கே தெரியும். இதுல இன்னொரு மொழியிலையும் சொல்லலாம், வினை பயன், செய்யற செயலுக்கு ஏற்ற பலன். அப்ப கர்மா அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட தலை விதி இல்ல, நாமளே உருவாக்கின வினை பயன் கர்மாங்கிறது. அதாவது இப்ப கடக்க போகிற ஒவ்வொரு பாதையும் நாம் இதற்கு முன்பு உருவாக்கிய பாதைகள். நாம என்ன மாதிரியான பாதையை உருவாக்கினோமோ அந்த பாதையில இப்ப நடக்க போகிறோம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒரு வட்டம் எவ்வளவு ஈஸியா சிம்பிளா சொல்லிட்டாங்க பாத்தியா? அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் தான் இப்ப நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம், அனுபவிக்க போறோம். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போனதை விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம், இந்த நிமிஷத்திலிருந்து நாம என்ன செய்யலாம், இதை மட்டும் நீங்க முடிவெடுத்துங்க.
இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டு. வெற்றியை ருசிக்க போறீங்க. அந்த வெற்றி உங்களை நேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமா முதல்ல நம்பிக்கை, தைரியம் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கிற தொழிலோ சோதனையோ எதிர்பார்க்கும் வெற்றியை தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு அழிவை நம்ம சந்திச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வரலாறு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிம்பிளான விஷயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் எவ்வளவு சிம்பிள் அப்படின்னு நினச்சிப்பீங்க. உதாரணமாக ஒரு தீ விபத்தோ வெள்ள அழிவோ திருடர்களால் நஷ்டமோ ஏற்பட்டது அப்படின்னா நாம் இடிஞ்சு உட்காந்துருவோம். நாம் செய்கிற வேலையில் உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நேரம் அப்படின்னு உலகம் பூரா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் எதுவும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு உத்வேகம் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வரலாறு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் ராத்திரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவருடைய விஞ்ஞான கூடம் தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சு எல்லாமே சாம்பலாயிடுது. கருவிகள், டாக்குமெண்ட், அவருடைய கனவுகளும் சேர்ந்து அதுல எரிஞ்சு போயிடுது. இதை பார்த்த எடிசன் மகன் இந்த காட்சியை அப்பா பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவார், உடல்நலம் பாதிக்கப்படுவார், அதுக்கப்புறம் அவர் முயற்சியே பண்ணாமல் விட்டுருவார் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு எடிசனுடைய மகன். பல ஆண்டுகளுடைய கனவும் உழைப்பும் ஒரே இரவுல நாசமாகி போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டார் அந்த பையன். உடனே அங்க வந்த எடிசன் பார்த்துட்டு அவசர அவசரமா, தம்பி ஓடு, உன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வா, தீயினால எரிஞ்ச இவ்வளவு பெரிய பொருட்களை இதுக்கு முன்னாடி உங்க அம்மா பார்த்ததில்ல, இந்த தீயை பார்த்ததுல போய் கூப்பிட்டு வா, பெரிய தீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தீ எரிஞ்சு நாசமாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அந்த நாசமான ஆய்வு கூடத்தில் நடந்து போறாரு. அப்ப பின்னாடியே தொடர்ந்து வர உதவியாளர் அவர்கிட்ட எடிசன் சொல்றாரு. அதை கேட்ட உதவியாளர் உண்மையா அதிர்ந்து போனார். அப்படி உதவியாளர்கிட்ட எடிசன் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை இந்த வீடியோட கடைசியா பார்க்கலாம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எந்த அளவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு முக்கியமான ஆண்டு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஆழம் புரியணும் உங்களுக்கு. அதனால இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எல்லா விஷயத்திலையும் மிக முக்கியமான ஆண்டு. குடும்பம், தொழில், வேலை, கடன், நீங்க ஆசைப்பட்ட துறைகள், வெளிநாட்டு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, வீடு கட்ட கனவு கண்டது, இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து மீளக்கூடிய ஒரு ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு. ஏன்னா வாழ்க்கையில வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த வாய்ப்புகள் இந்த ஆண்டு மேஷராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் கொட்டி கிடக்குது. மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களால இந்த ஆண்டு அடைய முடியும். உங்க தொழில் வியாபாரத்துல போட்டி அதிகரிக்க போகுது. போட்டி அதிகரிச்சாதான் உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி, உங்களது புதுமையை பயன்படுத்தி நம்பர் 1 இடத்துக்கு உங்களை காட்டிக்க முடியும். அப்ப போட்டிகள் அதிகரிக்க போகுது, முயற்சிகள் அதிகரிக்க போகுது. அந்த முயற்சிகளால உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது. வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்தாலும் சவால்களும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஆண்டு இது. வேலை செய்யற இடத்துல எப்பொழுதும் மாதிரி ஈஸியா போய் உட்கார்ந்து அப்படி வேலையை முடிச்சுட்டு டைம் ஆனா கிளம்பி வர்ற ஆண்டாக இது இருக்காது. மிகப்பெரிய அரசியலே அங்க நடக்கும். நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி. மற்ற வேலையிலே அரசியல் நடக்குது அப்படின்னா அரசியல் துறையில, பணம் கொட்டுற துறையில, ஒரு பேங்க்லயோ அல்லது வியாபாரத்திலேயோ அல்லது சினிமா துறையிலேயோ, மருத்துவத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, கலைத்துறை, இப்படி எந்த துறையில இருந்தாலும் அரசியல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உங்களை தொந்தரவு செய்யும், அதாவது சீண்டு விடும். இந்த காலகட்டத்தில் எதிரிகளை எப்படி நீங்க கையாளணும் அப்படிங்கறது இந்த கிரக அமைப்புகள் சொல்லிக் கொடுக்கும். வருகிற குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா குரு அப்படின்னாலே ஏதாவது ஒரு இடத்துல பல்க் அமௌண்டா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். பேர் அதிர்ச்சியை கொடுப்பார். அதாவது நினைச்சே பார்க்கல, ஆனா கிடைச்சிருச்சு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்ல வைப்பார் ஏதாவது ஒரு விஷயத்துல. அதுபோல சனி பகவான் நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலனை கொடுக்க போகிறார். அடுத்து ராகு, கேது, சுக்கிரன் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றியை, ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார்கள் இந்த கிரக அமைப்புகள். அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, பிரச்சனைகளை கொடுத்து வேலை செய்யற இடத்துல, அலுவலகத்துல சக ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உங்க நாற்காலியை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுல தந்திரமா நீங்க செயல்பட்டு அவர்களுக்கான சரியான பதிலடி கொடுத்து பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் அடைவீர்கள். மேலதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் பாராட்டு கிடைக்கும். தேவையற்ற ஈகோ மோதல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா. அது எங்க இருந்தாலும் சரி. வியாபாரிகள் மிக எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் கூட அலட்சியமா இல்லாம கவனமா இருந்தீங்க அப்படின்னா லாபத்தை தொழில் அடையலாம். அதே நேரத்தில் ஒருத்தவங்க குழி பறிக்கிறாங்க, துரோகம் பண்றாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை கண்டுக்காம விடுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா சனி குரு 2 பேரும் கொஞ்சம் பாடத்தை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இது மாதிரியான நபர்களை காட்டி கொடுத்து இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செய்யறாங்க, உங்க வேலையை எந்த அளவுக்கு பறிக்கிறாங்க,
அப்படின்னு உங்களுக்கு புரிய வைப்பாங்க. லாபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா அதையே நீங்க திருப்பி லாபத்தை அதிகப்படுத்திக்கலாம். அந்த சூது வாதெல்லாம் புரிய வச்சு இப்படி நீங்க பயணம் செய்யுங்க, இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கலாம், இவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை, இவங்கெல்லாம் ஒரு தடைக்கல்லே இல்லை, அப்படி காலால தட்டிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கும் கிரகங்கள் இந்த ஆண்டு. அதுபோல உங்க நண்பர்கள்ட்ட உங்க உறவினர்கள்ட்ட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா, அவங்கள்ட்ட இருந்து ஆதரவு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஆதரவு கிடைக்காது. அவர்கள் மீதான நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும். கொஞ்சம் அலட்சியப்படுத்துவாங்க. அப்பதான் உங்களுக்கு கோபம் வரும், நான் யாருன்னு காட்டுறேன். புரியுதுங்களா? அப்ப எல்லாம் நன்மைக்கே, அவ்வளவுதான். எந்த அளவுக்கு கௌரவத்தையும் அவமானத்தையும் நீங்க இழக்கிறீர்களோ சந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பக்குவப்பட போகிறீர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு. இதெல்லாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தது இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அடிச்சு மேல வர போறீங்க. போராட்ட களம் அப்படின்னு சொன்னோம்ல, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் உங்களது மன தைரியம் பயன்படும். அதுபோல நிதி நிலைமை இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாகும். அப்படின்னா என்னங்க, திடீர்னு செலவு வரும், திடீர்னு செலவு வரும். ஏங்க அப்படி? 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, புத்தியை காட்டாம இருப்பானா சனி பகவான்? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, எத்தனை சிரமங்களை சந்திச்சாலும் நீங்க அதுக்கு தயாரா இருந்துட்டீங்க. இப்ப நான் சொன்னது மாதிரி இது நம்மளுடைய கணக்கு, நாம உருவாக்கின கணக்கு. இந்த கணக்கை நம்மளே தீர்ப்போம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களால தீர்க்க முடியும். இங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நிதிநிலை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. எப்படி கையாளுறது? தலைக்கு மீறி போயிடுச்சு, கடன் அதிகமாயிடுச்சு, குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுது, ஆனா செய்யற வேலையில சம்பளம் கம்மி. இதை எப்படி அதிகப்படுத்துறது, இதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற பெரிய ஒரு மனக்குழப்பம் இது வரைக்கும் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் தெளிவு கிடைச்சி என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், இந்த பணம் காசு எங்க இருக்கு, அதை எப்படி கொண்டு வரணும், அடிஷ்னலான வேலைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் செய்ய போறீங்க. 1க்கு 2 வேலைகளை. எப்பொழுதுமே ஒரு தத்துவம் இருக்கு வாழ்க்கையில. பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா குறைந்தது 5 தொழிலோ வேலையோ செய்யணும். ஏதாவது ஒரு 5 தொழில். அதுல எது உங்களுக்கு பெஸ்டாக, எது உங்களை தூக்கி நிறுத்துதோ அதுல 2 தேர்ந்தெடுத்துக்குங்க. அப்பதான் இது மாதிரியான சூழ்நிலைகளை உங்களால சமாளிக்க முடியும். இந்த உலகத்துல 1000 தொழில் கொட்டி கிடக்கு, 1000 வேலைகள் கொட்டி கிடக்கு. தேடல் தான் ரொம்ப முக்கியம். அந்த தேடலை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். முதலீடுகள் கண்டிப்பா இந்த ஆண்டு செய்யுங்க. எப்படியோ விரையச்செலவு உங்கள்ட்ட இருந்து பணம் போயே ஆகணும். கொஞ்சம் சுப செலவுகளை செஞ்சுக்கிங்க, கொஞ்சம் இது மாதிரி சோதனை முதலீடுகளை செஞ்சுக்கிங்க. இழப்புகள் வரும், ஏதாவது ஒரு வகையில இழப்புகள் கண்டிப்பா இந்த 2.5 ஆண்டுகள் மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது சும்மா இல்லை, விரைச்சனி அப்படிங்கிறது சும்மா பொழுதுபோக்குக்காக முன்னோர்கள் எழுதி வைத்த குறிப்பு இல்லை. அதெல்லாம் அனுபவம் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா நானே அனுபவிச்சிருக்கேன். நான் பெரிய ஆள் இல்லை, எல்லாருமே அனுபவிச்சாகணும். அதைத்தான் சொல்ல வரேன். நானும் அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்சாலும் இந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையோட பேசுறேன் அப்படின்னா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டது, வாழ்க்கையினுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டது தான் காரணம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மனக்கசப்புகள் இந்த ஆண்டு கண்டிப்பா வரும். அது நண்பர்கள்ட்டையோ உயர் அதிகாரிகள்ட்டையோ அல்லது ரொம்ப நெருக்கமா இருப்பீங்க. நீங்க செய்யற துறையில ஒரு மீடியா துறையா இருக்கலாம், அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் மனக்கசப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வேலை தொழிலில் கூட இழப்புகள் ஏற்படும். மனக்கசப்பு அதிகமாக உருவாகி இழப்புகளை சந்திப்பீர்கள். வேலை போகும், சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு வேலையை இழந்தீங்க அப்படின்னா இதை விட பெரிய வேலை கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு தொழில நஷ்டம் அப்படின்னா இதை விட பெரிய லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதரையோ அல்லது பொருளையோ இழக்கிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு மதிப்பு வாய்ந்த மனிதர்கள், பொருட்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆண்டு இதை உங்களுக்கு உணர்த்தும். நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த ஆண்டு நீங்க எடுக்கிற வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு உச்சத்தை அடைவீர்கள். நீங்க செய்யற வேலைய ஏதோ கடமைக்காகவும் விதியே இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கே, நாம படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற வெறுப்பு இல்லாம எதை செஞ்சாலும் அதை கடவுளாக. ஏன்னா நம்ம நாட்டுல கடவுளுக்கு பஞ்சம் இல்லை. இதை நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா எல்லாரையும் நாம மதிக்கிறோம், கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம், அதுதான் அர்த்தம். அப்ப நாம செய்யற வேலையையும் தொழிலையும் வெறுப்போட செஞ்சீங்க அப்படின்னா ஒரு படி கூட மேல ஏற முடியாது. அதே நேரத்துல கருமமே கண்ணாயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. உங்கள் கொடி பறக்கும் இந்த ஆண்டுல. அப்ப நம்ம செய்யற வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கணும், எண்ணங்கள் அதிகமா இருக்கணும். உங்களை எந்த ஒரு விஷயம் தூங்க விடலையோ அதுல கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. அதே நேரத்துல பயந்துடக்கூடாது. நிறைய முயற்சி பண்ண போறீங்க இந்த வருஷம், நிறைய உழைக்க போறீங்க, நிறைய மனிதர்களை சந்திக்க போறீங்க,
நிறைய சிந்திச்சு செயல்பட போறீங்க. ஆனால் அங்க நம்பிக்கை தான் முக்கியம். உண்டு உண்டு என்று நம்பிக்கை அலையேடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இப்படி முடியும் அப்படின்னு நம்பி அடுத்தவங்களால முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை சுலபமா நீங்க முடிச்சு காட்டுவீங்க, சாதித்து காட்டுவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான பாடல். உங்களுக்கு சோர்வு ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டு ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, மீண்டும் பிறப்பீர்கள். இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அடுத்து பார்த்தோம்னா மேஷராசிக்கு எது மிகப்பெரிய வெற்றி மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, கடன்களை அடைக்கிறது, வேலையில தொழில பெரிய மாற்றம், அதுபோல குடும்ப ஒற்றுமை. இந்த 5 விஷயங்களும் ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்க குடும்பத்தில் ஏற்பட போகுது. அப்ப இந்த 2025ஆம் ஆண்டு வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதி விரை செலவும் பண்ணணும். அப்ப ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சுப செலவுகளாக மாத்துறதுக்கு உங்களுடைய சிந்தனை உருவாகும், எண்ணங்கள் உருவாகும். அப்ப சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளவோ நாள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, நடந்திருக்காது. இப்ப அந்த கட்டாயம் ஏற்படும். முக்கியமா வாடகை வீட்டில இருந்து ஒரு சொந்த வீடு கட்டி, அதுவும் மிகப்பெரிய பங்களா கட்டி மாற போறீங்க. இனிமே அந்த கஷ்டம் இருக்காது. அங்க ஆணி அடிக்கக்கூடாது, இங்க இதை செய்யக்கூடாது, இங்க சவுண்ட் வரக்கூடாது, இங்க உறவினர்கள் வரக்கூடாது, எத்தனையோ கட்டுப்பாடுகளை கண்டிருப்பீர்கள். போய் குடிசையில வாழ்ந்தாலும் வாழலாம்யா நம்ம ஊர்ல, இங்க வந்து எங்கள்கிட்ட படுற அவஸ்தை தாங்க முடியல. இது மாதிரி எத்தனையோ வருத்தம் உங்களுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் நீங்க இந்த வருஷம் இஷ்டப்பட்ட ஒரு இடம் வாங்கி உங்களுடைய கனவு வீட்டை கட்டக்கூடிய யோகம் இந்த ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அடுத்தது நிலம் வாங்குவீங்க. எத்தனையோ நிலத்தை பார்த்து ஏங்கி இருப்பீங்க, எத்தனையோ பேர் நிலம் வாங்குறத பார்த்து தவிச்சிருப்பீங்க. அது ஒரு விதத்துல நம்ம மனசுக்குள்ளார ஒரு பொறாமை ஏற்பட்டு இருந்தாலும், ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நம்மளால முடியலையே தவிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை ஏக்கர் வேணாலும் நம்ம வாங்கலாம். நம்மள்ட்ட அந்த தைரியம் இருக்கு, அந்த உழைப்பு இருக்கு, அந்த ஐடியாலஜி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இத்தனை வருஷமா நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா 10-15 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலத்தை 50-60 லட்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த நிலத்தெல்லாம் நம்ம எங்க வாங்க போறோம், இவ்வளவு ரூபாய் ஏறிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு. ஆனா இந்த ஆண்டு உங்களது நிலைமை சரியாகி நல்லா சம்பாரிச்சு, அதுக்கேற்றது போல அந்த நிலம் அவர்களுக்கு சூழ்நிலை சரியில்லாம போய் உங்களுக்கு நீங்க சொல்ற விலையில கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதெல்லாம் ஒரு சூட்சமம். யாருக்கு என்ன தேவையோ அது யாருக்கிட்ட இருக்கோ 2 பேரையும் இணைக்கும். அதுதான் கிரக அமைப்புடைய சூட்சமங்கள். அப்படியான அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நிலம் வாங்குற யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதுபோல கடன்களை அடைப்பீர்கள். சில லட்சங்களோ பல லட்சங்களோ கோடிகளோ இந்த காலகட்டத்தில் கடன் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். திருமண கடன், வீட்டு கடன், அதுபோல வங்கிகள்ல எடுத்த கடன், இது எல்லாமே உங்களுக்கு கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது வரைக்கும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது. ஒரேடியா இல்லைனாலும் இந்த 2025ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ளார அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நீங்களும் உயர்ந்த மனிதராக, தலை நிமிர்ந்து நடக்கிற மனிதராக, ஒரு பெண்ணாக வலம் வருவீங்க. உங்க ஊர்ல, உங்க தெருவுல, உங்க உறவினர்கள் மத்தியில அந்த ஒரு கௌரவம் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். அதுபோல வேலையில மாற்றம், தொழில மாற்றம். ஒரு நிலையில்லாத வேலையை சந்திச்சிருப்பீங்க. அடிக்கடி வேலை மாறிக்கிட்டே இருக்கிறது, சம்பளம் உயர்வு இல்லாம தவிக்கிறது, செய்யற சம்பளம் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, மேலும் மேலும் கடன் வாங்குற சூழ்நிலை, அதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி உங்களுக்கு புது தெம்பு உருவாகும், பணி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை இந்த கம்பெனியில கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனா 7.5 சனி அப்படின்னா நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. கஷ்டத்தை ஆரம்பத்தில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அள்ளி கொடுப்பார் பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத எல்லாத்தையும் கொடுப்பார். இந்த 7.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க, எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சதே இந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். இந்த 7.5 சனி அப்படிதான் இருக்கும். தேர்வு எழுதி காத்திருந்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்துடும். வேணா முயற்சி பண்ணுங்க, தீவிர முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுபோல காதல் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதல், ஒரு நல்ல நம்பிக்கை, இதெல்லாம் வளர்த்துக்குங்க. கொஞ்சம் சந்தேகத்தோட இருந்தீங்க, சந்தேகப்படுற அளவுக்கு இருந்தீங்க உறவுகள்ல அப்படின்னா அதுவே பிரச்சனையாக உருவாகும். மற்றபடி காதலால் சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2025ஆம் ஆண்டு.
பிரச்சனைகளை சந்திச்சாலும் கருத்து வேறுபாடுகளை சந்திச்சாலும் அதுல ஒரு சுமூகம் ஏற்பட்டு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. என்னன்னா அது ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ மதிக்கணும், அவ்வளவுதான். எந்த இடத்துலையும் நீ நான் என்னை விட நீ தரம் தாழ்ந்தவன் தகுதியில் குறைந்தவன் இப்படி எந்த இடத்துலையும் இந்த வார்த்தைகளையோ செயல்களையோ பயன்படுத்தி விடாதீர்கள். உறவுகள்ல நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது அதை விட முக்கியம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா காதலிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த வருஷத்துல ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு தருணமா இருக்கும். ஒருதலை காதல் கூட ஜெயிக்கக்கூடிய ஆண்டு இது. இந்த வருஷத்தை காதலை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும். அதே போல வருஷத்தினுடைய ஆரம்பத்துல அழகான சுகமான ஒரு ஆண்டாக இருந்தாலும் பிற்பகுதியில் பல சோதனைகளை சந்திப்பீங்க. அதுக்கெல்லாம் தயாராயிருங்க, அவ்வளவுதான். உங்களால முடியும். அது மட்டும் இல்ல, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிதி நிலையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரலாம். ஏற்கனவே அது இருந்தது அப்படின்னா சரியாகலாம். பணம் தொடர்பான விஷயத்துல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த பணம் வராது அப்படின்னு வேணா உதவி செய்யலாம், அது அதை விட மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஆனால் யாருக்கும் உதவி செய்யாதீங்க. திரும்பி வரும் அப்படின்னு பணத்தை கொடுக்காதீங்க. அதுபோல் வெளிநாடு வெளியூர் பயணம் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபத்தை கொடுக்கும், பயனை கொடுக்கும், அது முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஊரில் அவமானப்பட்டு கிடந்தீங்க அப்படின்னா ஓடி போயிடுங்க. திரும்பி வரும்போது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவேன், காரில் தாண்டா வருவேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அது மட்டும் இல்லை, செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். கட்டுப்படுத்த வேண்டியது உங்களது திறமை. உங்களது எண்ணங்களை விரிவுபடுத்தும் இந்த ராகு. சுக்கிர பகவான் அனுபவி ராஜா, அனுபவி. வாழ்க்கை வாழ்வதற்கு பணத்தெல்லாம் பூட்டி பூட்டி வச்சு என்ன பண்ண போற? கடன் வாங்கியாவது சுகத்தை அனுபவி அப்படிம்பாரு சுக்கிர பகவான். அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் துடைப்புக்காக சில செலவுகளை செய்யுங்கள். ஆனா செலவுல சுப செலவு கண்டிப்பா செஞ்சுதாகணும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகள், நோய், விபத்து இது மாதிரியான அமைப்புகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகளை செய்யுங்கள், ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். அப்போ பணம் தொடர்பான பிரச்சனைகளும் சிக்கல்களும் எதிர்பார்க்காத விபத்துகளும் அதனால் வரக்கூடிய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இந்த 2025 வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய வலிமையும் உங்களுக்கு உருவாகும். இப்போ சுப செலவுகள் அப்படின்னா சொத்து வாங்குறது, வாகனம் வாங்குறது, குழந்தைகளுக்கு நகைகள் வாங்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டம், இப்படி நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு பிற்காலத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த செவ்வாய் பகவானுடைய அந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஆண்டு. பல வருஷமா குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சிருந்தாலும் இணையக்கூடிய சூழல் உருவாகும். சில பேருக்கு தொலை தூரத்துல இருந்து குடும்பத்தை கண்டுக்காம கவனிக்காம பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்பெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுபோல பிரிஞ்சிருந்த தம்பதிகள், கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணத்தால சண்டை சச்சரவுகளால பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று சேருவீங்க. திருமணமானவர்கள் யாராலேயோ தேவையில்லாத மூன்றாவது நபர்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்மறையான சம்பவங்கள் நிறைய நடக்கும். மனசை வலிமையோட வச்சுங்க. பெண்கள்லாம் மிக மிக முக்கியமா உங்களது மனதையும் சிந்தனையையும் தெளிவாக வச்சுக்கங்க, குழப்பமா வச்சுக்கங்க. பல பிரச்சனைகள் ஆண்களால் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படியான அமைப்பு வந்தது அப்படின்னா முருகப்பெருமானே சிவனே நினைச்சுக்கங்க. எந்த இடத்துல பெரிய பிரச்சனையை நீங்க சந்திக்கலாம் அப்படின்னா காதல், திருமணம், அடுத்தது முதலீடு, ஆரோக்கியம், இதெல்லாம் கொஞ்சம் சறுக்கலை சந்திக்கலாம். திடீர்னு பிரச்சனைகள் வரலாம். இந்த விஷயத்துல யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. திருமண உறவுல மோதல்கள் ஏற்படும், உடல்நல பிரச்சனைகள் வரும், இதயம், வயிற்று வலி, அல்சர் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல முதலீடுகள்ல ட்ரேடிங், மறைமுகமான முதலீடுகள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படணும். முதலீடுகளை செய்யுங்க, கவனமா செயல்படுங்க. அதுபோல படிப்புல கவனம் வேணும். மன சிதறல்கள் ஏற்படும். 7 சனி ஏதாவது ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடும் மாணவர்களை. மன அழுத்தம் ஏற்படும். ஏன்னா திடீர்னு பிரச்சனை வந்துன்னா டென்ஷன் ஆயிடும். ஏன்னா சோதனை தான் எல்லாமே. அது மாதிரியான நேரத்துல மனசை அமைதிப்படுத்துங்க. கடவுளே கதி அப்படின்னு இருங்க. திருப்புகழ் தினமும் படிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் விலகி முருகனுடைய திருவருள் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் முழுசா கிடைக்கும். அதை நீங்க உணர்வீங்க. தினமுமே அந்த திருப்புகழ் படிங்க. கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலோ முருகன் உங்கள்கிட்ட சில அறிகுறிகளை காட்டுவார். அது மாதிரியான நேரத்துல உங்களுக்கு இறைவன் ஆதரவா இருக்கிறார், அருள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த 2025 திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 செயல்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளுடைய வடிவமா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருங்க. காலையில போனா மாலை வரைக்கும் அங்க தங்குங்க. இரவு போனா மறுநாள் காலை வரைக்கும் தங்கிட்டு வாங்க. அப்பதான் அந்த முருகப்பெருமானின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால இந்த திருச்செந்தூர் தலத்துக்கு இந்த வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு
இந்த முருகனை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் அந்த முருகன் அருளால் கர்ம வினையெல்லாம் கரைந்து உங்களது தலையெழுத்தே மாறும். அது எவ்வளவு பெரிய விபத்து, பிரச்சனை, சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகளை அவர் முடித்து வைப்பார். கர்ம வினையவே தீர்ப்பார். எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 3 மும்மூர்த்திகளும் அவருடைய வடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, முருகன் அவரது பார்வை நம்ம மேலே விழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். அதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டில் முருகப்பெருமானின் படத்துக்கு விளக்கேற்றி வச்சு முருகன்ட்ட மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, தொழில் துரோகிகள் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லி புலம்புறதை விட்டுட்டு முருகனோட ஒன்றி மனம் விட்டு பேசுங்க. மனதார முருகா அப்படின்னு அடையுங்க. நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாருமே இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு மன உறுதியோட சொல்லி தினமும் இந்த திருப்புகழ் படியுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவராவே உங்களை கொண்டு போய் திருச்செந்தூர்ல விடுவார். உங்களால தவிர்க்கவே முடியாது. அந்த நேரத்துல அவர் நினைக்கும் போது நீங்க அங்க இருப்பீங்க. அங்க போயிட்டு அந்த நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னா கர்ம வினைகள் கரைந்து கோடீஸ்வரராக பணத்துல மட்டும் இல்ல மனதிலையும் அந்த புனிதத்தை உங்களால அடைய முடியும். என் அன்பு நண்பர்களே, நான் சொல்றது எல்லாமே இதுதான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஏழையாகவும் இருக்கலாம். உங்க வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம வீட்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜை அறையில நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே சரி. நாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா சத்தியமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அங்கத்தான் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு. சில வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, அடிக்கடி பிரச்சனைகள், வீட்டில் சந்தோஷமே இல்லை, சுப நிகழ்ச்சியிலே நடக்கல, எந்நேரம் பார்த்தாலும் சண்டை, சச்சரவுகள், அழுகை, கடன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் காரணம். அதுபோல் வெள்ளி செவ்வாய் இந்த கிழமையெல்லாம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி இல்லைனா சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பா மற்ற 7 நாள்லையும் முடியலன்னா இந்த 2 நாளாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நாணயத்தால் பூஜை செய்வது நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க உறுதி செய்யறது மாதிரி. ஊறுகாய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கும், இதெல்லாம் தெய்வீகத்துக்கு தொடர்புடையதா அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். அதனால வீட்டின் சமையல் அறையில உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். பணத்துக்கு குறை இருந்தாலும் இந்த உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாள். இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. லட்சுமி விளக்கு வச்சுக்கோங்க. நெய் இருக்கான்னு பாருங்க. 7 வகையான திரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வகை திரி? பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரைத்தண்டு திரி, எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை திரி, இப்படி 7 வகையான திரிக்கள் இருக்கணும். பஞ்சதீப எண்ணெய் இருக்கணும். பஞ்சகாவிய விளக்கு இருக்கணும். அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், பாவ புண்ணியங்களை சரி பண்ணக்கூடிய பச்சரிசி கோலமாவு, நான் சொன்ன மாதிரி குபேரனுக்கு பிடிச்ச ஊறுகாய், உப்பு, மஞ்சள். இந்த பொருள்லாம் இல்லாம எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டில் அடிச்சு சத்தியமா சொல்றேங்க, குபேரனும் இருக்க மாட்டார், லட்சுமியும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பணங்காசு தங்காது. எந்நேரமும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருள்லாம் சுத்தமான பொருளா வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாத எண்ணெயோ அல்லது பச்சை கற்பூரமோ. நம்ம கடவுளுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம், ஏதோ ஒரு பொருளை கடையில் வாங்கி கம்மியாக கிடைக்குதுன்னு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமான பொருளை தேடுவோம். எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குட் பேபி சுத்தமான தரமான பூஜை பொருட்களாக இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. இது ஒரு விளம்பரம் தான். வீட்டில் வாங்கி வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க, பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் உணவு எப்படியோ அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கிச்சன் ரூமில் இந்த பொருளாக இருந்ததுன்னா பூஜை ரூமில் இந்த பொருள் இருந்தே ஆகணும். எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது, நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும். உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமுமே வராது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாமல் கமெண்ட்ஸில் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விளம்பரமா? நல்ல ப்ராடக்ட்டு
அட்வர்டைஸிங்க, நல்லா மார்க்கெட்டிங் திறமையா, இப்படி பல எழுத்துக்கள். அதை பற்றி நமக்கு என்னப்பா கவலை? மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம சரியாக செய்கிறோமா? திருடல, கொள்ளடிக்கல, அடுத்தவங்க வயிற்றுல அடித்து வயிற்றெரிச்சலோட நம்ம பணம் சம்பாதிக்கல, நேர்மையாக இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்லி அனுப்புனதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செல்வ செழிப்பின் உச்சிக்கே நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லலை, சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கிறது. சீக்கிரம் நீங்கள் செல்வந்தர் ஆகணும் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும், செல்வங்களையும் புகழையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும், பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைக்கணும் அப்படின்னா இந்த தாந்திரிக ரகசியத்தை கேட்டுக்குங்க. இது தன ஆகர்ஷண ரகசியம். அதாவது வீட்டில் அஷ்டலட்சுமிகளையும் செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் குளிச்சுட்டு சுத்தமான உடையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் விரிப்பு ஒரு துண்டை போட்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சளால் பிடிச்ச பிள்ளையாரை வச்சுக்கோங்க. வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முத நாள் ஒரு வேளை நீங்கள் செய்யணும். என்ன செய்றீங்க அப்படின்னா, பவளமல்லி செடியோட வேரில் ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 11 சிறிய வெள்ளை குண்டுமணியை எடுத்துக்கோங்க. வெள்ளை குண்டுமணி அப்படின்னா வெண்குண்டுமணி அப்படிங்கிறது தான் வெள்ளை குண்டுமணி. சிவப்பு குண்டுமணி மாதிரியே தெரியும். அதில் 11 குண்டுமணி எடுத்துங்க. ஒரு தாயத்தில் அந்த வேரையும் 11 குண்டுமணியும் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இப்போ செய்ய போகிற அந்த பூஜையில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நொச்சி செடிக்கு என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் எடுத்து மஞ்சள் கயிறால் காப்பு கட்டி அந்த ஆணி வேரை எடுத்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் தடவிக்குங்க. கொண்டு வந்து அந்த பூஜை அறையில் வச்சுங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30 to 5:30 இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் உட்காந்துடுறீங்க. நம்ம சொன்ன மாதிரி சுத்தமாக ஆடை உடுத்திக்கிட்டு மஞ்சள் துணியில் அமர்ந்துக்கிட்டு போட்டோ அது மாதிரி பிள்ளையெல்லாம் பிடிச்சி வச்சு உட்காந்துருங்க. அப்படியே வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், தேங்காய், பழம், ஊதுபத்தி இதெல்லாம் ஒரு பித்தளை தட்டில் வச்சு தீபாராதனைக்காக வச்சுங்க. பூஜையை தொடங்கிங்க. இந்த பூஜைக்கு குத்து விளக்கு மிக மிக நல்லது. குத்து விளக்கில் பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுக்கங்க. பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அதுபோல் பச்சரிசி கோலமாவால், மண் பவுடரால் பண்ணாதீங்க, பச்சரிசி கோலமாவால் தாமரைப்பூ கோலம் நீங்கள் அமர்ந்திருக்கிறதுக்கும் பக்கத்தில் போட்டுக்குங்க. பஞ்சகாவிய விளக்கு இல்லைனா பஞ்சகாவிய சாம்பிராணி இல்லைனா பஞ்சகாவிய அகர்பத்தி இதை நீங்கள் வாங்கி அங்கே ஏற்றி வச்சிங்க. பஞ்சகாவியம் அப்படின்னா பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். பசுமாடு அப்படின்னாலே அஷ்டலட்சுமிகள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தீபதூபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏற்றி முடித்த உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 108 முறை மந்திரத்தை சொல்லணும். ஓம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம். எடிசன் அந்த எரிஞ்சு முடிஞ்ச ஆய்வகத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது உதவியாளர்கிட்ட சொன்னார்னு ஒரு விஷயத்த சொன்னோம். எடிசன் அந்த உதவியாளர்கிட்ட சொல்றாரு, நாம கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். நம்முடைய தவறுகளும் தோல்விகளும் உலகின் கண்ணில் படாமல் ஒரே அடியா மறைச்சிட்டார் இறைவன். போகட்டும், நாம எல்லாத்தையும் இனிமே முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. பிரச்சனையை சந்திச்சு முடிச்ச உடனே இது மாதிரி பேசுறதுக்கு நடந்துக்கிறதுக்கு எத்தனை பேரால முடியும்? அந்த பக்குவம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கும் தேவை. அப்படி வந்துருச்சு அப்படின்னா எடிசன் சாதிச்சது மாதிரி நம்மளாலையும் சாதிக்க முடியும். உலக புகழ் அவர் மறைஞ்சு எத்தனை வருஷமானாலும் ஆகலாம், ஆனா அவர் இன்னும் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிப்பிலையும் இருந்துகிட்டே இருக்கார். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஒரு மனோதிடத்தை, நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கும் போது முயற்சி, காலம், பொருள் இதெல்லாம் திடீர்னு இழந்துட்டோம் அப்படின்னா அப்ப மட்டும் நம்ம மனதைரியத்தை விட்டுறக்கூடாது. அதுதாங்க பெரும் பிரச்சனையே. சோர்ந்து போயிடுவோம். அந்த மனதைரியம் வெற்றியை நோக்கி நம்மளை வழி நடத்தும். மனதைரியம் மட்டும் நமக்கு திடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றி நம்ம கையில தான். அதனால உங்களுடைய பிறப்பு மதிக்க முடியாத செல்வம். இதை புரிஞ்சுக்கிட்டு பாரதியார் கேட்டார்ல, இன்னல்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் சூழும் பொழுது, சூழ்ச்சிகள் பலம் வரும்பொழுது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஆணித்தரமா சொல்லுங்க, வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. ஆக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஆம் வீழ்வேன், ஆனால் எழுந்தே தீருவேன். நம்முடைய வெற்றி நேர்கோட்டில் உயர போறதே இல்லை. எப்படியும் மேல ஏத்தம் இறக்கமா தான் இருக்கும். வீழ்ந்தால்தான் எழுச்சி. இழப்புகளை ஏற்க மறுப்பவன் வீழ்ந்தே கிடப்பான். நாங்க சொல்றது வீழ்தல் அப்படின்னா உடல் சார் வீழ்ச்சி அல்ல, மாறா உளம் சார் உள்ளம் சார்ந்த வீழ்ச்சி.
மனது சார்ந்த வீழ்ச்சி. எவன் ஒருவன் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறானோ, எவள் ஒருவள் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறாளோ, எவள் வீழ்த்தினாலும் எழுவாள். வீழ்வதற்கு காரணம் நாம இல்லைனாலும் நாம எழுவதற்கு நம் கைகள் காரணமாக இருக்கணும் ராசா, இருக்கணும். வீழ்ந்தவர் ஒரு நாள் சுயமுயற்சியில் எழுந்தே தீர வேண்டும். இந்த உலகத்துல நம்மளை தூக்கிலிட பல வேடிக்கை மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர தூக்கிவிட எவருமே இல்லை. ஆகவே உன்னை நம்பு, இழப்புகளை ஏற்க பழகு, அடிபட நீ உறுதியாவாய். வீழ்ந்தாலும் எழுவோம், விதைகளாய் மறுபிறவிக் கொள்வோம். இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க, என்னை படைச்ச உன்னை என்றும் தாழ விடமாட்டேன் பிரபஞ்சமே. நம்மை வீழ்த்த நினைக்கும் ஆத்மாக்களுக்கு சொல்லுங்கள், இருப்பதற்காக வாழும் மனிதர்களுக்கு நடுவிலே வாழ்க்கையை பறப்பதற்காக என வாழும் நான். சாம்பலிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்து வாழ்ந்தவன் நான். விழுந்து விட மாட்டேன். தேடிச்சோறு நிதம் நின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கோற்று கிரையென பின்பாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?